பார்க்கவிருக்கிறது கம்போசிட்டிங். இதுக்கு முன்னாடி நம்ம ரோட்டோ பார்த்தோம், ஒரு கீயிங் பார்த்தோம். இப்போ இந்த ரோட்டோ கீயிங் இது போக இதில் வேறு சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் வச்சு ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணி எப்படி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி காம்போசிட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நம்ம பண்ண வேண்டியது உங்கள் ப்ராஜெக்ட் விண்டோ போயிருங்க. அதில் பாருங்கள், உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு நியூ ப்ராஜெக்ட் விண்டோ கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. நியூ காம்போசிஷன் கிரியேட் பண்ணுறது நான் க்ளோஸ் கொடுத்துட்டு நான் உள்ளேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது ப்ராஜெக்ட் விண்டோவில் டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இது உங்களுக்கு உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இப்போது இதில் ரோட்டோவுக்கு பதிலாக காம்போசிட்டிங் இருக்கும். காம்போசிட்டிங்கை சூஸ் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள 3 ஃபுட்டேஜஸ் இருக்கும். உங்களுக்கு கார், பிஜி அண்ட் ரெஃப்ளெக்ஷன் 3 இருக்கும். 3 செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இந்த 3 ஃபுட்டேஜ் இம்போர்ட் ஆகி உங்களுக்கு சீனில் வந்துருச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது போல் கார் ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணுங்க. 720x480 இருக்குது. நல்லா ட்ராக் பண்ணி கொண்டு வந்து காம்ப்குள்ளே போட்டிங்கன்னா அதே சைஸுக்கு உங்களுக்கு காம்ப் கிரியேட் ஆகும். ஸோ ஃபிட் அப் டு 100. சரி, ஜஸ்ட் இதை ரிவ்யூ பண்ணி பாருங்கள். அதாவது ரேம்ப் ரிவ்யூ, ஜஸ்ட் ஃபுட்டேஜ் 2 நண்பர்கள் அப்படி பேசிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் பண்ணியிருக்காங்க. இது க்ரீன் மேட் தான். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறது எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, எஃபெக்ட், அதில் உங்களுக்கு கீயிங், அதில் கீலைட் போட்டிங்க. ஸ்க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் பிக் எடுத்து பேர் கலர் பிக் எடுத்து இந்த கலர் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணாலும் உங்களுக்கு நார்மலாக பார்க்கும்போது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அவுட்புட் அங்கே பர்ஃபெக்டாக இருந்திருக்காது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபைனல் ரிசல்ட்டுக்கு பதிலாக ஸ்க்ரீன் மேட் போய்க்குங்க. ரைட், இப்போ நம்ம ஸ்க்ரீன் மேட்டில் இருக்கிறதுனால நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன் மேட்டை நோக்கி தான் இருக்கணும். அதனால் ஸ்க்ரீன் மேட் கண்ட்ரோல்ஸுக்கு வாங்க. இதுக்குள்ளே இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இதை பாருங்கள், டிப் பிளாக் இருக்கு இல்லைங்களா, பிளாக் நான் அதிகப்படுத்துகிறேன். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போது ஃபைனல் ரிசல்ட் வாங்க. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் எஃபெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அது சோர்ஸ் ஃபுட்டேஜ் வரும் பாருங்கள். சோர்ஸ் அதில் பார்த்தீங்களா இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் அவங்க போடும்போது அதில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் மடிஞ்சிருந்தாலோ அல்லது இந்த மாதிரி என்ன ரிங்கிள்ஸ் இருந்திருந்தாலோ என்ன ஆகும் அப்படின்னா லைட் அதில் ட்ராவல் ஆகாது. லைட்டு படாததுனால அந்த ஏரியாவில் பிளாக் கலரில் மாதிரி இருக்கும். நினைவு நீங்கள் வச்சுக்கணும். எப்பவுமே நீங்கள் க்ரீன் மேட்டை ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஷேடோஸ் இல்லாத மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கணும். அப்படி ரிங்கிள்ஸும் ஷேடோஸ் இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பிளாக் கலரில் ஆயிரும். பிளாக் கலரை நமக்கு ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம க்ரீன் கலர் மட்டும் தான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த க்ரீன் கலரை ஆல்ஃபா மோடில் போய் ரிமூவ் பண்ணுறதுனால தான் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு காட்டுது. நம்ம க்ரீனை மட்டும் தான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வேறு எந்த கலரும் மிக்ஸ் ஆகாத மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் யூஸ் பண்ணணும். முக்கியமாக ஷேடோஸ் இருக்காத மாதிரி, அது மட்டும் இல்லாமல் ரிங்கிள்ஸ் இருக்காத மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ ஃபைனல் ரிசல்ட்டே போயிடுறேன். ஸ்க்ரீன் மேட்டில் பாருங்கள். இப்போ பிளாக் வந்துருக்கு, இருந்தாலும் ஒயிட் பாருங்கள். ஒயிட் இந்த இடத்துல பாருங்கள், ஒயிட் கம்மியாகிடுச்சு தெரியுங்களா. ஒயிட் இந்த ஏரியாவில் கம்மியாக இருக்குது. ஸோ ஒயிட் கம்மி பண்ணி வேல்யூ நீங்கள் கம்மி பண்ண ஒயிட் ஹைலைட்டாக தெரியும். இந்த மாதிரி பிளாக் தெரியுதுங்களா, பிளாக் பிரச்சனை ஏதாவது. ஸோ அதையும் நான் இது பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகப்படுத்தாதீங்க, கலர் உங்களுக்கு இன்வெர்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் மேட்லேருந்து ஃபைனல் ரிசல்ட் பாருலாம். இப்போ உங்கள் கார் இங்கே தயாராக இருக்குது. இதுக்கு பின்னாடி நீங்கள் இப்போ எந்த ஃபோட்டோஸை நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு ப்ரிவ்யூ ஒன்று பார்க்குறேன், ரேம்ப் ரிவ்யூ. இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், அவங்களோட எட்ஜஸ் எல்லாமே ஆன்டிலைசிங்காக இருக்குது. இந்த எட்ஜஸ் நம்ம ஸ்மூத் பண்ணணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணலான்னா அதே ஸ்க்ரீன் மேட்டில் ஸ்க்ரீன் சாஃப்ட்னஸ் இருக்கும். ஓகே, ரொம்ப சாஃப்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ எஃபெக்ட் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். எஃபெக்ட் பாருங்கள். அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த கீயிங் என்ன பண்ணணும்னா இந்த சீனில் இருக்கிற நீங்கள் பிக் பண்ணிக்க கலர் ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். வேற இங்கே பாருங்கள், எங்களோட ஃபோர் ஹெட்டில் பாருங்கள்,
எஃபெக்ட், அந்த க்ரீன் கலருடைய இம்பாக்ட் இருந்திருக்குது. இதை வந்து இன்டைரக்ட் லைட்டிங் அப்படிங்குவாங்க. லைட் நேராக படாமல் லைட் அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரீன் வழியாக புகுந்து வெளியே வரும்போது இந்த பக்கம் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே அந்த க்ரீன் கலர் ஷேடோ இருக்கும். அதான் உங்களுக்கு இங்கே ஃபோர்ஹெட்டில் தெரியும் பாருங்கள். தெரியுங்க, க்ரீன் கலர் இருக்குது. க்ரீன் கலர் இங்கே இருக்குது நிறையா. ப்ரஷ் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வச்ச உடனே க்ரீன் கலர் 97 இருக்குது, 79, 99 இருக்குது. பாருங்கள், இந்த ஏரியா உங்களுக்கு தெரியும். உங்கள் மவுஸ் கர்சர் எங்கெங்கெல்லாம் போதும் அந்த கர்சர் பொசிஷனில் இருக்க க்ரீன், ரெட், ப்ளூ சொல்லும். பாருங்கள், க்ரீன் உள்ள இருக்கு பாருங்கள், 95 இருக்குது. RGBயில் க்ரீன் 95 இருக்குது. இப்போது நான் இந்த எஃபெக்ட்ஸ் ஆன் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள், க்ரீனோட கலர் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு கலர்ஸ் வந்துருக்கும், அது உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. தெரியுதுங்களா? க்ரீன் கலர் பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 104 இருந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த க்ரீன் அந்த 100க்குள்ள வந்துருச்சு. ஸோ அந்த 10 to 20 வேல்யூஸ் உங்களுக்கு மாறும். ஏன்னா அதுக்கும் அதிகமாக உங்களுக்கு குறைஞ்சது அப்படின்னா ஸ்கின் டோன் போயிடும். நம்ம ஸ்கின்னே வந்து ரெட், க்ரீன், ப்ளூ 3 சேர்ந்த கலர் தான். சரி, இப்போ இது கொண்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்துதான் ஒரு பேக்ரவுண்ட் கொண்டு வரணும். ப்ராஜெக்ட் விண்டோ போய்க்கணும். இதில் பாருங்கள், பிஜி பிளேட்னு தனியாக கொடுத்துருக்கு. பேக்ரவுண்ட் பிளேட் ட்ராக் பண்ணி உள்ள போடுங்க. பேக்ரவுண்ட் பிளேட் பாருங்க, நம்ம கார் ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. பட் அங்கே எல்லாமே ரொம்ப கிளியராக தெரிஞ்சிட்டு இருக்குது. ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக போனால் அங்கே ஒரு பிளர் ஒன்று ஏற்படும், மோஷன் பிளர் ஒன்று ஏற்படும். அந்த பிளர் நம்ம எப்படி பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணிக்கங்க, எஃபெக்ட், பிளர் அண்ட் ஷார்பன். உங்களுக்கு டைரக்ஷன் பிளர் இருக்கும், அதை எடுத்துக்கங்க. டைரக்ஷன் பிளர் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் பிளர் எந்த டைரக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரக்ஷன் உங்களோட கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு நான் பிளர் அதிகப்படுத்துகிறேன், மொத்தமாக அதிகமாகிடுச்சு பாருங்கள். நான் அந்த ட்ரீஸ் எல்லாத்துக்கு பாருங்கள் மொத்தமாக பிளர் ஆகிருக்கு. இப்போது இது 0 பொசிஷனில் இருக்குது ஆங்கிள். இந்த டைரெக்ஷன் மாற்றினேன், தெரியுதுங்களா? 90 பொசிஷன் வச்சா உங்களுக்கு ஹரிசாண்டல் பிளர் மாதிரி இருக்கும். ஹரிசாண்டல் மட்டும்தான் பிளர் ஆகிருக்கும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஃபோர்ஸ், நீங்கள் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படிங்கிறது பிடிக்கும். இப்படி வச்சுன்னா உங்களுக்கு வெர்டிகலாக மட்டும்தான் பிளர் ஆகும், தெரியுதுங்களா? கீழே மேலே போகிற மாதிரி இல்லை மேலே கீழே வர மாதிரியான எஃபெக்ட் இருக்கும், வந்து அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 90 டிகிரி இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நான் குறைக்கிறேன். சரி, இதை பாருங்கள். ஸோ முன்னாடி எப்படி இருந்தது பாருங்கள், இப்போ இருக்கு பாருங்கள். இல்லாமல் வெளியே எப்படி இருக்கு பாருங்க. வெளியே உங்களுக்கு ஒரு மார்னிங் லைட் மாதிரி இருக்குது, உள்ள இன்னுமே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்க மாதிரி தெரியும். கார் மோசில் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கங்க, எஃபெக்ட், கலர் கரெக்ஷன், லெவல்ஸ் போய்க்கலாம். ஸோ லெவல்ஸ் உங்களுக்கு ஒரு ஹிஸ்டோகிராம் காட்டும். அது உங்கள் சீனுக்கு ரெட், க்ரீன், ப்ளூ பற்றிய வேல்யூஸ்லாம் காட்டும். ஸோ இதில் பாருங்கள், ஒயிட் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ரொம்ப அதிகமாக இருந்தது, கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ரொம்ப அதிகமாக வேணாம், ஏன்னா வெளியிருக்க சீனோட இது ரொம்ப பிரகாசமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஓகே, இப்போ கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கும். லைட்டிங் தான் உங்களுக்கு காம்போசிட்டிங் ரொம்ப முக்கியமே. நீங்கள் எந்த அளவுக்கு லைட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சீன் ரியாலிட்டிக்காக இருக்கும். அதுக்கு அடுத்துதான் இன்னொரு ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் நம்ம உள்ள கொண்டு வர போகிறோம். அது என்ன பாருங்கள், ரெஃப்ளெக்ஷன் பிளேட் இருக்குது. ரெஃப்ளெக்ஷன் பிளேட் உள்ள கொண்டு வரேன். சரி, இது ரெஃப்ளெக்ஷன் பிளேட் எதுக்கு அப்படின்னா, இந்த கார் விண்டோவில் ஏற்படக்கூடிய ரெஃப்ளெக்ஷன் இது பண்ணுறதுக்காக இந்த ரெஃப்ளெக்ஷன் பிளேட்டை மேலே போட்டிருக்கேன். எல்லா சீனுக்கும் மேலே போட்டிருக்கேன். அதாவது இதில் என்ன போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த பிஜி பிளேட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் டைரக்ஷன் கலர் போட்டிங்க இல்லைங்களா, அதே டைரக்ஷன் கலர் போட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இந்த டைரக்ஷன் கலரை ஜஸ்ட் Ctrl+C கொடுத்துட்டு காப்பி பண்ணிவிட்டு ரெஃப்ளெக்ஷன் பிளேட் வந்து Ctrl+V கொடுத்து நம்ம பேஸ்ட் ஆகும்.
பார்த்தீங்களா? ஸோ ஒரே எஃபெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதை காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். சரி, இப்போ ரெஃப்ளெக்ஷன் பிளேட்டில் கொடுத்துருக்கோம். பட் ரெஃப்ளெக்ஷன் பிளேட்டில் எந்த கஃபர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த டாகல் ஸ்விட்சஸ் மோட எனேபிள் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மோட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது மேலே இருக்கக்கூடிய லேயர் கீழே இருக்கக்கூடிய லேயரோட எப்படி மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த பிளெண்டிங் மோட்ஸ். இதை வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லேயரில் பிளெண்டிங் மோட் நீங்கள் பார்த்துருக்க முடியும். இப்போ இந்த மோடில் போயிட்டு நார்மலாக எப்படி இருக்குது, மல்டிபிள்னா 2 சீனோட மிக்ஸ் ஆகும், பேக்ரவுண்டோட மிக்ஸ் ஆகும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். அப்புறம் லைட் அண்ட் ஆட் எல்லாமே ஆகும். இப்போ நான் அதில் ஸ்க்ரீனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் சூஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, கீழே இருக்க லேயருக்கு இந்த லேயர் ஸ்க்ரீனாக உங்களுக்கு ஒபே ஆகும். அதாவது அந்த ஸ்க்ரீன் மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியுது. இது நான் ஒபாசிட்டி கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸோ இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு டி ப்ரெஸ் பண்ணி நான் ஒபாசிட்டி, PRS வந்து பொசிஷன் ரொட்டேஷன் ஸ்கேலுக்கு. அதே மாதிரி லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு டி ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒபாசிட்டி வரும். அது நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் 30 வச்சுருக்கேன் ஒபாசிட்டி. ஸோ அதாவது இந்த சைடு வந்து காருடைய மறுபக்க கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த விண்டோ கிளாஸ், அந்த கிளாஸ் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இந்த ரியலிஸ்டிக்கை உங்களால் கொண்டு வர முடியும். சரி, இப்போ அதுக்கு அடுத்ததா இதை கொண்டு வந்துட்டோம். பட் காரோட விண்டோ வந்து இந்த ஷேப் மட்டும் தான் இருக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த ரெஃப்ளெக்ஷன் பிளேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பிளேட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரோட்டோ டூல் எடுங்க, ரோட்டோ பெசியர் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ இதில் ட்ராப் பண்ணி கொண்டு வரலாம். எப்படின்னா இந்த ஏரியா மட்டும் நம்ம மாஸ்க் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இந்த மாஸ்கில் கொஞ்சம் ஃபெதர் கொடுக்குறதாலும் நீங்கள் ஃபெதர் கொடுத்துக்கலாம். இந்த மாஸ்க்குள்ளே போங்க. ஸோ லேயர் செலக்ட் பண்ணிட்டு எம் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு மாஸ்க் வரும். உள்ளே போங்க, அதில் உங்களுக்கு மாஸ்க் ஃபெதர் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபெதர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதோடைய மாஸ்கோட ஃபெதர் ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணிக்கங்க. ப்ளீட் தான் அதோட லிமிட்டை தாண்டி வெளியே லீக் ஆகும். ஓகே, நீங்கள் பிளர் ஆட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதற்கு அடுத்ததாக இன்னும் சில லைட்டிங் எஃபர்ட்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படின்னு பாருங்கள். எப்பவுமே உள்ள இருக்க சீனோட வெளியே இருக்க சீன் ரொம்ப பிரைட்டாக இருக்கணும். நம்ம அது பண்ணல. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லெவல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பிஜி பிளேட்ஸில் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எஃபெக்ட்ஸ் கலர் கரெக்ஷன் போயிட்டு இதுக்கு நீங்கள் எக்ஸ்போஷர் ஆட் பண்ணலாம். இன்னொன்று பண்ணலாம், எக்ஸ்போஷர் அல்லது கர்வ்ஸ் அல்லது லெவல் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்போஷர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரியல் சன்லைட், அதாவது டைரக்ட் லைட் உங்களுக்கு கிடைக்கிறது தெரியும். ஸோ இப்போ இது பாருங்கள், எக்ஸ்போஷர் லெவல் நீங்கள் அது இப்படி தான் தெரியுதுங்களா, இந்த சன்லைட் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஐம் ஜஸ்ட் கிராங்கிங் அப், அதிகம் பண்ணிக்கங்க. எக்ஸ்போஷர் வரதுக்கு முன்னாடி பாருங்கள் ரொம்ப மார்னிங்காக இருந்தது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 o'clock எஃபெக்ட் கொடுக்குது. ஓகே, இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் பாருங்கள், கார் காம்போ இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா 3 செலக்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ ப்ரீ கம்போஸ் பண்ணிடலாம். அது 3 கம்பைன் பண்ணி ஒரே லேயராக கொண்டு வரதான் ப்ரீ கம்போஸ். ஸோ 3 செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+C அல்லது லேயர் விண்டோவில் உங்களுக்கு கீழே இருக்கும் ப்ரீ கம்போஸ். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபைனல் ஷாட். இப்போ ஃபைனல் ஷாட் அப்படிங்கிறதுக்குள்ள 3மே போயிருக்கும். ஃபைனல் ஷாட் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த விண்டோவில் உங்களுக்கு அந்த காம்ப் ஓப்பன் ஆகும், கார் காம்ப். இப்போ ஃபைனல் ஷாட் இருக்குது. இந்த ஃபைனல் ஷாட்டுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ண முடியும். மறுபடியும் இந்த காம்புக்கு இப்போ நான் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு எஃபெக்ட். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த உள்ள இருக்க 3 ஃபுட்டேஜஸ்க்கும் இந்த எஃபெக்ட் அப்ளை ஆகும். ஸோ இதில் போயிட்டு கலர் கரெக்ஷன் போய்க்குங்க.
ஸோ சேஞ்ச் கலர் பேலன்ஸ், ஈக்குவலைஸ், லெவல்ஸ் மற்றும் எஃபெக்ட்ஸ், கலர் கரெக்ஷன், க்ளோஸ். ஸோ லெவல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த ரெட், க்ரீன், ப்ளூ வரை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ரெண்டும் மூணுமே ஒரு சார் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் பாருங்க. ஸோ பேக்ரவுண்ட், கார் ஃபுட்டேஜ் மற்றும் இன்டர்னல் எல்லாமே பார்க்கும். கிராங்க் டவுன் ஆகும். ஸோ கிராங்கிங் இட். லைட் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கிராங்க் டவுன் பண்ணுறேன். ஓகே, இது கொஞ்சம் ரியாலிட்டி இருக்கு. ரொம்ப அதிகமாக வேண்டாம், ரொம்ப மைல்டு. ஓகே, அதுக்கு அடுத்ததான் இந்த கர்வ்ஸ் இருக்கும். இந்த கர்வ்ஸ் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, இது உங்களுக்கு ஹைலைட்ஸ் கொடுக்கும். பாருங்க, இதை நீங்கள் இப்படி ஏற்றும் போது உங்களுக்கு இங்கே ஹைலைட் ஆகும். தெரியுதுங்களா? ஹைலைட் உங்களுக்கு ஆகும். ஸோ ஹைலைட் அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ ஹைலைட்ஸ் நல்லா தெரியணும், அதே நேரத்தில் உங்கள் ஷேடோஸும் நல்லா தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஹைலைட், ஷேடோ ரெண்டுமே நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, மறுபடியும் உங்களை அடுத்த லெசனில் வேறு ஒரு நல்ல காம்போசிட்டிங் டெக்னிக்கோட மறுபடியும் சந்திக்கிறோம்.